கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 100 நாள் ஜெபத்துல உங்களோட ஏசப்பா இந்த ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கொடுத்த வாய்ப்பிற்காக ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம இன்னைக்கு குடும்ப தலைவிகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஸோ அநேக ஒரு குடும்ப தலைவிகள் தான் ஒரு பக்கபலமா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம குடும்ப தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, ஆவியானவரே, அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, அருமையான இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. அப்பா, இந்த 100 நாள் ஜெபத்தை நீங்க ஆசீர்வதித்திருக்கிற உங்க கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, ஒரு மனுஷன் பிரயாசப்படுகிறது எவ்வளவாக இருந்தாலும் தகப்பனே, உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஏசப்பா. அப்பா, நீங்க அப்படியாக இந்த ஆண்டவரே 100 நாள் ஜெபத்தை ஆசீர்வதித்தே உமக்கு நன்றி. அப்பா ஆண்டவரே, இதோ ஏசப்பா, இந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப குடும்ப தலைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஒவ்வொருத்தரும் பேர் பேராக தொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க சுவாமி. அப்ப ஒரு குடும்பத்துல இருக்கிற தகப்பனே ஏசப்பா, ஒரு கணவனோ இல்ல பிள்ளைகளோ ஏசப்பா ஆண்டவரே சரியான பாதையில் நடக்க அந்த குடும்ப தலைவிகள் ஏசப்பா ஒரு பெரிய பலனாக இருக்காங்க சுவாமி. அப்படி இருக்கிற ஏசப்பா ஒவ்வொரு ஆண்டவரே பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. அவங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க, நல்ல ஒரு சமாதானத்தை கொடுங்க, நல்ல ஒரு பொறுமையை கொடுங்க ஏசப்பா. நீர் அவங்களோட இருந்து தகப்பனே அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஏசப்பா நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. அப்ப ஒவ்வொரு ஆண்டவரே குடும்ப தலைவிகளும் தங்களுடைய குடும்பத்தை ஞானமாய் நடத்தவும் ஏசப்பா கர்த்தருக்குள் நடத்தவும் தகப்பனே அவங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை நீங்க கொடுங்க, நல்ல சிந்தனையை கொடுங்க. அவர்களோட நீங்க எப்போதும் இருங்க ஏசப்பா. இந்த பேர்நம்பர் முழுவதும் இருக்கிற ஏசப்பா ஒவ்வொரு தெருக்களிலும் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே அவர்களோடு எப்பொழுதும் இருந்து ஏசப்பாண்டவர் அவங்களுக்கு சிறந்த ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியையும் அப்பா நல்ல ஒரு சமாதானத்தையும் கொடுக்க நீங்க கிருபை செய்யுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற ஆண்டவரே வார்த்தையின் பிரகாரமாக ஏசப்பா ஒவ்வொரு ஆண்டவரே ஏசப்பா பெண்களும் புத்தியுள்ள ஸ்திரீகளாக நடக்கவும் ஆண்டவரே ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையில தங்களை குடும்பத்தை அவங்க கட்டவும் ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க சாமி. அப்ப ஆண்டவரே கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஆண்டவரே பெண்களாக நீங்க மாற்றுங்க ஏசப்பா. இதோ நாங்க தீமைகள் படிக்கிறது போல ஏசப்பா லேவிசால் போலவும் ஐனிக்கையாலை போலவும் சாமி விசுவாசத்தில் ஆண்டவரே உறுதியுள்ள ஒரு சந்ததியாக ஏசப்பா பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் வளர்க்கிற அளவுக்கு தகப்பனே ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் பெண்களுக்கும் சுவாமி நீங்க நல்ல ஒரு விசுவாசத்தின் ஆவியை கொடுங்க ஏசப்பா. நல்ல ஒரு பக்தி வைராக்கத்தின் ஆவியை கொடுங்க ஏசப்பா. நல்ல ஒரு சமாதானத்தின் ஆவியை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே நல்ல தெளிந்த புத்தியுள்ள ஸ்திரீகளாக ஆண்டவரே ஏசப்பா நீங்க இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் தேவையான எல்லா காரியங்களும் நீங்க சந்திங்க ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு குடும்ப தலைவிகளால் அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஏசப்பா. ரட்சிக்கப்படாத இருக்கிற தன் கணவனுக்காக ஆண்டவரே அவங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்க. ஒழுக்கமற்ற இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஏசப்பா ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் தகப்பனே அவங்க ஜெபிக்கிற ஆண்டவரே பெண்களாக நீங்க மாற்றுங்க. குடும்பத்தை கட்டி ஒன்று சேர்க்கிற நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க அப்பா ஆண்டவரே. யாகேலை போல ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே ஜீவிக்கிற பிள்ளையா நீங்க மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே இந்த வேதத்தில் இருக்கிற அநேக சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்டதான சாட்சியின் பிள்ளைகள் இந்த பேர் நம்பர்ல எழும்பட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் எழும்பட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்குள்ளும் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு தகப்பனே உம்முடைய எழுப்புதல் உண்டாகட்டும் சுவாமி. அவங்க விசுவாசத்திலும் தகப்பனே ஏசப்பா உம்முடைய ஆண்டவரே ஊழியத்திலும் அநேகமாய் பெருக நீங்க உதவி செய்யுங்க. தங்களுடைய குடும்பத்தை ஏசப்பா ஆண்டவரே அவங்களுக்கு கட்டி காப்பாற்றி கொள்ள ஆண்டவரே கர்த்தருக்குள் ஆண்டவரே நடத்த விசுவாசத்தில் நடத்த அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் நீங்க கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே அவங்களோடு இருந்து நீங்க நடத்துங்க ஏசப்பா. தேவைகளை சந்திங்க சுவாமி. ஆண்டவரே சேமிக்கிறதுல இருந்து ஏசப்பா செலவு செய்கிறதுல இருந்து தகப்பனே ஏசப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. கணவனோடு சண்டை இல்லாமல் ஏசப்பா பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை
அவர்களுக்கு கொடுங்க. கணவனோடு வாழ்கிற ஒரு ஞானத்தை கொடுங்க. ஈசாக்கு ஆண்டவரே ரெபெக்காளை போல ஏசப்பா ஆண்டவரே அவர்களுக்குள்ள இருக்கிற அன்பு எப்பொழுதும் பெருகி இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே அவர்களோடு நீங்க இருங்க தகப்பனே, அவர்களை ஆசீர்வதிங்க. இப்படியாக ஏசப்பா பேர்னம்பேட்ல இருக்கிற எல்லா ஆண்டவரே குடும்ப பெண்களையும் குடும்ப தலைவிகளையும் பெண்களையும் நீங்க ஆசீர்வதித்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி. இந்த வேலையில ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் இதை தொட்டீரே அதற்காக நன்றி சுவாமி. அப்பா துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை உமக்கே எடுத்து படிக்கிறோம் இந்த ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.